வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்மஸ் கொண்டாடுவதனுடைய அடிப்படை நோக்கம், அந்நாட்களில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தபோது அன்றைக்கு அந்த சூழலில் சில பரபரப்பான விஷயங்கள் நடந்தது. இன்னைக்கு பேப்பரில் நம்ம பார்க்குறோம், 2 குழந்தை ஒட்டி பிறந்தது, இரட்டை தலையோட ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வித்தியாசமான பிறப்புகள் நிகழ்கிற பொழுது அதை பத்திரிகையிலெல்லாம் போடுறாங்க, எல்லாரும் போய் பார்க்குறாங்க, அது ஒரு செய்தியாகுது. ஆனால் நான் சொல்கிற இந்த குழந்தை அப்படிப்பட்ட எந்த விதமான புதிதான அடையாளங்களோடு பிறக்கவில்லை. நார்மலாக ஒரு குழந்தை, ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆனால் அந்த குழந்தை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திய அந்த பரபரப்பு, அதன் தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் அந்த குழந்தையை பற்றி நாம் சிந்திப்பது, அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? அந்த குழந்தையின் பிறந்தபோது இயற்கையிலே ஒரு அடையாளம் உருவானது. ஒரு வித்தியாசமான ஒரு விண்மீன், ஒரு வால் முளைத்த விண்மீன் அல்லது ஒரு வித்தியாசமான விண்மீன் அங்கே தோன்றியது. ஒரு இயற்கை அடையாளம். இன்னொன்று, அந்த குழந்தையை பற்றிய அறிவிப்பும் அழைப்பும் பல்வேறு இடங்களுக்கு தேவதூதர்களால் போனது. மூன்றாவது, அந்த குழந்தை ஒரு பெரிய அற்புதமாக பிறந்தது. ஒரு பெண்ணுக்கு பரிசுத்தாவியினால கர்ப்பம் உருவாகி அந்த குழந்தை பிறந்தது. இந்த மூன்றும் அந்த இடத்திலே அன்றைக்கு அந்த சூழலிலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கியது. இதன் அடிப்படை என்ன? அந்த குழந்தை வளர்ந்து இந்த உலகத்தை ரட்சிக்கப் போகிறது என்பதை அதன் பிறப்பு நேரங்களிலேயே பல்வேறு வித்தியாசமான இயற்கை செயற்கை அடையாளங்களை எல்லாம் காண்பித்து அந்த குழந்தை பிறந்தது. அதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைத்தார் என்பதை உணர்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த பிறப்பின் சம்பவங்களை நினைத்தும் பாடியும் நாடகம் போட்டும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சரி, இன்றைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற என்னுடைய வாழ்க்கையில் அது அப்படியே ட்ராமா போட்டுட்டா போதுமா? அதை இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் பாட்டு பாடிட்டா போதுமா? அன்றைக்கு நடந்த அதே விஷயங்கள் இன்றைக்கு நடக்கிறதா? புரியல. அன்றைக்கு இயற்கையில் ஒரு அடையாளம் இருந்தது, ஒரு அழைப்பு இருந்தது, ஒரு அறிவிப்பு இருந்தது, ஒரு அற்புதம் இருந்தது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவன் என்கிற அடையாளம் அல்லது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அடையாளம் என்னில் இருக்கிறதா? கிறிஸ்தவ அன்புக்கு பலரை நான் அழைத்து வருகிறேனா? கிறிஸ்துவை பலருக்கு நான் அறிவித்திருக்கிறேனா? அல்லது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிகழ, எப்படி மரியாள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம், பரிசுத்தாவினால் ஒரு கர்ப்பம் உருவாகிறதற்கு அந்த பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டாலோ, அப்படி நம் வாழ்க்கையிலும் அற்புதம் நடத்துவதற்கு நாம் தகுதியுள்ளவராய் இருக்கிறோமா? இந்த கேள்விகளை அந்த சம்பவத்தை நினைக்கிற அதே நேரத்தில் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கடவுளே, அன்றைக்கு ஒரு இயற்கை அடையாளம் இருந்தது. நான் கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தை தரித்திருக்கிறேனா? நான் கிறிஸ்துவை பலருக்கு அறிவிக்கிறேனா? நான் கிறிஸ்தவ அன்புக்குள் பலரை அழைத்து வருகிறேனா? அற்புதம் நிகழ்வதற்கு தகுதியுள்ளவனாக நான் வாழ்கிறேனா? இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கு ஆம் என்று விடை கிடைத்தால்தான் நீங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் பண்டிகை அர்த்தமானது. இல்லை என்று சொன்னால் அது வழக்கம் போல ஒரு சடங்காச்சாரமாக முடிந்துவிடும். அந்த குழந்தையின் அந்த சூழலில் நடந்த அதே நிகழ்வுகள் இன்றைக்கு என் வாழ்வில் நடக்கிறது என்று சொன்னால், அல்லது என்றைக்கும் என் வாழ்வில் நடக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.